ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஆரோக்கியம் சமையல். வீடியோ பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் ஹோட்டலில் பரோட்டாக்கு கொடுக்குற கெட்டி சால்னா தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிப்பிங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த சால்னா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஆரோக்கியம் சமையல். சால்னா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டில் அரை டீஸ்பூன் கசகசா, ஒரு 5-6 முந்திரி பருப்பு, இது ரெண்டையும் ஒரு பவுலில் போட்டு ஊற வச்சுக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ இது ஊறுறதுக்குள்ளே தக்காளி வெங்காயத்தை அரைச்சிட்டு வந்துடலாங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் தோல் உரிச்சிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். கூடவே ஒரு 5-6 பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, இந்த மாதிரி தோலெல்லாம் எடுத்துருங்க. அப்புறமா 4 தக்காளி, இது கொஞ்சம் மீடியம் சைஸான தக்காளிங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. இப்போ இது இருக்கட்டும். அடுத்ததாக நம்ம ஊற வச்சுருந்த கசகசா, முந்திரி பருப்பு, இதையும் அரைச்சிட்டு வந்துடலாம். இது கூட ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாங்க. அப்புறமா 1 கப் தேங்காய், துருவின தேங்காய் 1 கப் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. இதையும் நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சாச்சுங்க. அடுத்ததாக நம்ம சால்னா செய்ய ஆரம்பிச்சிடலாம். குக்கரில் தாங்க இன்றைக்கி செய்ய போகிறோம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாங்க. சால்னாக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் 2-3 கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு, கொஞ்சம் கல்பாசி, பிரியாணி இலை, அரை டீஸ்பூன் சோம்பு, இது எல்லாத்தையும் நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் வதங்கி கலர் மாறி வந்ததுக்கப்புறமா மசாலா பொடியெல்லாம் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, அரை டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த பொடியெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறமா இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சம் புதினா இலை போட்டுக்கலாம். சால்னாக்கு கண்டிப்பாக புதினா சேர்க்கணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதையும் எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கி பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளி நம்ம பச்சையாக தாங்க அரைச்சிருக்கோம். அதனால் எண்ணெயில் ரொம்ப நேரம் வதக்கணும். இந்த தக்காளி நல்லா வதங்கிருச்சுன்னா நம்ம ஊற்றியிருந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜில் மற்ற பொருளெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த சால்னாக்கு தண்ணி கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்குங்க. அப்போ தான் சால்னாவோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டலில் கொடுக்கறது மாதிரியே கெட்டியாகவும் இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா, அந்த பேஸ்ட்டையும் இப்போ சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சால்னாக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் உப்பு, காரம் இதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு போட்டுட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. குக்கரை மூடி
மீடியம் ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டோம்னா போதுங்க. ஒரு சூப்பரான சுவையான சால்னா நமக்கு வீட்டில் ரெடி ஆயிரும். இப்போ 4 விசில் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 4 விசில் வந்துருச்சுங்க. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். இப்போ குக்கரில் இருந்த ஸ்டீம் எல்லாம் வெளியே போயிடுச்சு. குக்கரை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், குக்கரை திறக்கும் போதே சால்னாவோட வாசனை செம்மையாக இருக்குங்க. இப்போ இதில் கொஞ்சம் மல்லி இலை மட்டும் சேர்த்துக்கலாங்க. மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணி 1 நிமிஷம் கொதிக்க விட்டுட்டு அப்படியே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சு சாப்பிடுங்க. எத்தனை பரோட்டா வேணாலும் சாப்பிட்லாங்க. இது பரோட்டாவுக்கு மட்டும் இல்லைங்க, சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு கூட நம்ம வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு இந்த சால்னாலாம் சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றத ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக இதை நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது ஆரோக்கியம் சமையல். ஆரோக்கியமாக சமைக்கலாம், ஆசை தீர சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு நம்ம சேனல் ஆரோக்கியம் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனேயே நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.